Hi students, மத்தியமா சபா இந்தி மத்தியமால poem sectionல third poem अद्भुत माया पेज नंबर 14 இருக்கும் பாருங்க students. अद्भुत माया कविता का सारांश अपने शब्दों में लिखिए. अद्भुत மாயாவுடைய எசே நம்ம சொந்த வாக்கியத்துல எழுத சொல்றாங்க. अद्भुत மாயா அப்படினா கடவுளின் அற்புத மாயை, அற்புதமான இறைவனின் மாயை அப்படின அர்த்தம். अद्भुत माया नामक कविता में कवि भगवान की अद्भुत लीलाओं के बारे में बताते हैं. अद्भुत माया नामक कविता में अद्भुत माया என்ற பெயருடைய இந்த கவிதையில் கவி பகவான் கி இறைவனுடைய அத்புத லீலாவும் இறைவனின் அற்புதமான லீலைகளை பற்றி கூறுகிறார். बताते हैं. कवि कहते हैं, கவிஞர் சொல்கிறார், भगवान पेड़ के पत्तों में, पेड़ना மரம், பத்தோன்னா இலைகள், இறைவன் பேடுக்கே பத்தோமே இறைவன் மரத்தின் இலைகளில் ஹரா ரங்கு தேத்தே हैं, பச்சை கலரை வைத்திருக்கிறார். எல்லா இலைகளும் பார்க்க அழகா பச்சை பசேல்னு இருக்கு இல்லையா, பச்சை கலரை வைத்திருக்கிறார். பகவான் ஹி அதே இறைவன் தான் மேகந்தி அந்த மருதாணி என்ற இலையில லால் ரங்கு, அதுக்கு அந்த பச்சை இலையை அரைச்சா கையில் வச்சா சிகப்பு கலர் வரும். அந்த லால் ரங்க படைச்சது யாரு? மெஹந்தி லால் ரங்கு தேத்தேங்க. இறைவன் அந்த மெஹந்தி இலையில அதை அரைச்சி வைக்கும்போது அது சிகப்பு கலர் வருது இல்லையா, அந்த அற்புதத்தை அவர் தான் படைச்சிருக்கிறாரு. சங்சார் இந்த உலகத்துல, சங்சார் வேர்ல்டு உலகம், துனியா உலகத்துல ஜஹான் எங்க பார்த்தாலும், ஜஹான் பி தேக்கியே இங்க எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன், எங்க பார்த்தாலும் வஹா அங்கெல்லாம் பகவான் கி லீலாக இந்த இறைவனின் அற்புதத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. ஆகாஷ் மே அநேக் உஜ்ஜவல் நட்சத்திர, வானத்தில் ஜொலிக்கின்ற ஆகாஷ் ஸ்கை, அநேக்னா நிறைய, உஜ்ஜவல் திருவிழா போல ஜொலிக்கின்ற. திருவிழாப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி லைட் எரியும், கோயிலெல்லாம் விளக்கு போட்டிருப்போம், அழகாக பளிச்சுன்னு எல்லாம் நிறைய லைட்லாம் போட்டு நல்லா கிராண்டாக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகாயத்தில் உஜ்ஜவல், ஆகாயத்தில் ஆகாஷ்மே அநேக உஜ்ஜவல் நட்சத்திரம், அந்த மாதிரி ஜொலிக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் பினா கிசி ரசிக்கு, எந்த சரத்தில் அதை கோத்து விடப்பட்டு தொங்குதுங்க, எந்த கயிறில் அது கோத்து தொங்குது அது அப்படின்னு அந்த கவிஞர் கற்பனையாக கேட்குறார். ரசிக்கே லட்டக் ரகேக, எந்த கயிற்றில் அது கட்டப்பட்டு தொங்கி அழகாக ஜொலிக்குது. வன்கே அநேக் வம்சி விருக்ஷர், வன் அப்படின்னா காடு, வன்கே அநேக் நிறைய, வம்சி விருக்ஷனா இந்த புல்லாங்குழல் அதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த விருக்ஷன்னா மரம், பேடுனாலும் மரம். முதல்ல பேடுன்னு சொல்லியிருக்காரு, இங்கே விருக்ஷன்னு சொல்லியிருக்காரு. வம்சின்ற ஒரு மரத்துடைய அந்த விருக்ஷம், அந்த மரம்